நல்லொழுக்கம் மற்றும் நற்சிந்தனைகளை கற்றுத் தருபவர் திருமதி ராஜ கன்னிமணியால். ஆசிரியர்கள் அடுத்தடுத்து விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவர் தாய், உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கியவர்கள் ஆசிரியர்கள். அந்த தூண்களை வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள். திருமதி வெண்ணிலா அவர்களை அழைக்கின்றேன். கற்பிக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் ரசித்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்பவர் திருமதி பிரேமா. தனது கருணையால் கவனத்தை ஈர்த்து வெற்றி பெறும் ஆர்வத்தை மாணவர்களின் மனத்தில் விதைப்பவர் திருமதி மீனா குமாரி. மழலையர் வகுப்பில் அகரம் கற்றுக் கொடுத்து மாணவர்கள் சிகரம் ஏற உதவி செய்பவர் திருமதி சுதா வினோ. மற்றவர்களிடம் உள்ள சிறந்ததை வெளிக்கொண்டு வந்து மாணவர்களிடம் அக்கறை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை கொண்டவர் திருமதி அனிதா. எண்ணங்களை சிறப்பாக வழிநடத்தியும் சாதனைகளை பகிர்ந்து கொண்டும் தவறுகளை திருத்த அறிவுரை கூறுபவர் திருமதி கிரேசிலின் சலோமி. தங்களின் தன்னலமற்ற செயலுக்காக அறிவையும் நேரத்தையும் பகிர்ந்து கொண்டவர் திருமதி லதா. மாணவர்களுக்கு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் மாணவர்கள் வாழ்வில் உயரவும் உதவி செய்பவர் திருமதி ராதா. தவறுகளை திருத்த தண்டனை கொடுத்து திறமையை ஊக்குவிக்க பரிசுகள் கொடுத்து சிந்தனையை தூண்டி சிற்பங்களை உருவாக்கும் சிற்பி திருமதி தமிழரசி. என்ற உன்னத பணியை சரிவர செய்து மாணவனை மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு வர உதவுபவர் திருமதி வைஸ்லின் தயார். தெரிந்தவர்கள் செய்கிறார்கள், புரிந்து கொள்பவர்கள் கற்பிக்கிறார்கள் என்ற அரிஸ்டாட்டிலின் கருத்துக்கேற்ப செயல்படுபவர் திருமதி தீபலட்சுமி. ஞானமுள்ள ஆசிரியராகவும் அந்த ஞானத்தை மாணவர்களின் மனதின் வாசலுக்கே அழைத்து செல்பவருமாகிய திருமதி பாண்டீஸ்வரி. கற்பித்தல் என்பது புரிதலின் மிக உயர்ந்த வடிவம், அதை தவமாய் மேற்கொண்டு கற்பிப்பவர் திருமதி சஜினி. ஒரு ஆசிரியருக்கு ஆக்கப்பூர்வமான மனம் இருக்க வேண்டும் என்ற APJ அப்துல் கலாமின் கருத்துக்கேற்ப தன்னுடைய சிந்தனைகளால் சிற்பங்களை செதுக்குபவர் திருமதி ரேகா. வீட்டுப்பாடத்தை மட்டும் வீட்டிற்கு எடுத்து செல்லாமல் தினமும் சிறந்த கற்றலையும் எடுத்து செல்ல உதவுபவர் திருமதி உமாராணி. மாணவர்களுக்கு நல்ல போதனை செய்து கல்வியோடு வாழ்க்கையையும் சேர்த்து கற்றுத் தருபவர் திருமதி கலைவாணி. அறிவு தேடலில் மாணவனுக்கு சக பயணியாக பயணிப்பவர் மற்றும் கடினமான விஷயங்களை கூடி எளிதாக்கக்கூடியவர் திருமதி கிருஷ்ணவேணி. உள்ளார்ந்த நூலறிவு, உலகத்து பொது அறிவு, பட்டறிவு மற்றும் படிப்பறிவு கொண்டவர் திருமதி லோகேஸ்வரி. அறிவால், அன்பால், அருளால், கல்வியில், பண்பால், பொறுமையால் மாணவர்களை சிறப்பாக செதுக்குபவர் திருமதி சண்முகப்பிரியா. நல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் பதில்களை விட அதிகமான கேள்விகளை மாணவர்களிடம் கேட்க வைக்கிறார். அப்படி தன்னுடைய வகுப்பில் நடப்பவர் திருமதி வீரலட்சுமி. சாதாரண ஆசிரியர் கூறுகிறார், நல்ல ஆசிரியர் அதை விளக்குகிறார், உயர்ந்த ஆசிரியர் நிரூபிக்கிறார், சிறந்த ஆசிரியர் ஊக்கமளிக்கிறார். இவ்வகையில் சிறப்பாக ஊக்கமளிப்பவர் திருமதி விஜயலட்சுமி. செய்பவர், மென்மை பண்பு கொண்டவர், பாடம் சொல்லும் காலத்தில் முகம் வளர்ந்து இருப்பவர் திருமதி முத்ரா. மாணவர்களின் நம்பிக்கையை தூண்டியும் கற்பனை வளத்தை வளர்த்தும் கற்றலை தூண்டவும் செய்பவர் திருமதி மின்னல் கொடி. பாலைவனமாக இருந்த மாணவனை விளைநிலமாக மாற்றும் சக்தி படைத்தவர் திருமதி மீனா. வாழ்க்கை பாதை அமைத்து
we express our gratitude, we must never forget that the highest appreciation is not to utter words, but to use. The superior teacher demonstrates and great teacher inspires. It's time to felicitate the teachers who contributed more in the SSLC Higher Secondary First Year and Second Year Board Examination, which was held in 2023 and 24 academic year. I feel very happy to call them to be honored for their hard work. I would like to call upon Mr. S. Barkat Ali, who handled 10th, 11th and 12th standard Tamil subject. May I request our school chairman sir to distribute the memento and certificate. May I call upon Mrs. R. Uma, who handled 10th, 11th, 12th standard Tamil. May I call upon Mrs. D. Kritika, who handled 10th, 11th, 12th standard Tamil. Thank you, sir. May I request our school managing trustee, Thiru K. Subramaniam sir, to distribute the memento and certificate. May I call upon Mrs. S. Geeta, who handled 10th, 11th, 12th English subject. May I call upon Mrs. K. Anita, who handled 10th, 11th, 12th English subject. Thank you, sir. May I call upon our school secretary, Mr. K. Senthil Kumar sir, to distribute the certificate and memento. If you want to make your dreams come true, the first thing you have to do is wake up. May I call upon Mrs. G. Parul, who handled 11th standard English subject. Next special award goes to, I would like to call upon Mrs. R. Bhuvaneshwari, who handled 10th standard English and also produced 10% in the subject. I am really happy and proud to say that this is the first time in SC's history to get second in English. Thank you, sir. May I call upon our school treasurer, sir. Treasurer Mr. K. Pandian, sir, to distribute the certificate and memento. May I call upon Mr. S. Saji, who handled 10th standard maths and 11th and 12th business maths. I have to say this, Mr. Saji really put his heart and soul to make the late bloomers to get pass mark. I would like to call upon Mr. G. Rajendran, who handled 10th, 11th and 12th standard maths subject and also produced 4 centums in 10th standard and 1 centum in 11th standard. Thank you, sir. May I request our school senior advisory committee, Mr. K. Ramachandran sir, to distribute the certificate and memento. May I call upon Mrs. A.K. Kavita, who handled 10th standard science and 11th and 12th biology and also produced 2 centums in 10th science. I would like to call upon Mr. R. Vinod Kumar, who produced 2 centums in 10th standard science and handled 11th and 12th standard physics. Thank you, sir. Thank you, sir. May I call upon our senior advisory committee, Mr. N. Tiruvengada sir, to distribute the certificate and memento. I would like to call upon Mrs. K. Selvi, who handled 10th science and 11th and 12th standard chemistry. I really appreciated Mrs. Selvi for her timely contribution in place of Mrs. Nazima. Thank you, Miss. I would like to call upon Mrs. C.P. Vani, who handled 10th standard science. Thank you, sir. Thank you, sir.
to distribute the certificate and memento. I like to call Mrs. P. Parameshwari, who handled 10th standard social science and also produced one centum in 12th standard commerce and economics. Let me call upon Mr. N. Babu, who handled 10th standard social science and 11th and 12th economics. Thank you, sir. May I call upon our school senior advisory committee, Mr. S. Kulandevel sir, to distribute the certificate and memento. May I call upon Mr. C. Kavita, who handled 10th standard social science and 11th standard accountancy. I would like to call upon Mr. C.S. Mangayakarasi, who handled 10th standard social science. Thank you, sir. May I call upon our school senior advisory committee, Mr. P.V. Tirunavakarasi sir, to distribute the memento and certificate. I would like to call upon Mrs. V. Yamuna, who handled 11th standard accountancy and commerce. May I call upon Mrs. B. Srividya, who handled 11th standard computer application. Thank you, sir. Success is not just about what we accomplish in our life. It's about what we inspire others to do. May I call upon one special teacher, Mrs. Ishwari, who handled 11th and 12th standard computer science and computer application and also produced one centum in 12th standard computer science and computer application. When she joined in our school, this is very important. When she joined in our school, she handled 3rd standard all subjects. Please wait, miss. By her hard work, she gradually improved her level and now she produced many centums last year and this year also. Every year I used to give more centums in my subject, but this year she is the competitor to me and gave me a tough task. I think I have to give my hard work even more. Thank you. Thank you. Thank you, sir. I think it's a really tough task for you, sir. Outstanding contribution in academic excellence என்று அவர்களுக்கும் கேஷ் அவார்ட் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. பரிசு பெற உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசை அளித்துள்ள பள்ளியின் தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. It's my proud privilege to invite our contemporary chairman sir to distribute the prizes to the special persons. முதலில் மழலையர் பிரிவு, அதாவது எல்கேஜி அண்ட் யூகேஜி வகுப்பு போதிக்கும் ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் தேவி அனிதா அண்ட் மிஸ்ஸஸ் ராஜகன்னி மரியாள். Mrs. Gracie, Mrs. Yasmin Daya, and Mrs. Deepalakshmi. அடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை போதிக்கும் ஆசிரியர்கள்
இன்று அந்த ஓட்டத்தை தொடர ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போல இந்த பாராட்டு விழா. இந்த பெருமிதத்தை எங்களுக்கு அளித்தமைக்கு நன்றிகள் பல. For our esteemed deceased. Your engagement has given us the confidence to take on new challenges and achieve same and 100% result. We are grateful for your guidance, sir. We would like to express our appreciation for your constant support. Let me take this point to show our gratitude. Please reduce music. I would like to reach more poets support, sir. Can you reduce music? The path to success you have clearly drawn, foundation laid with care and skill. Your impact is felt in every way. To you we say, your silent efforts light up our way, guiding, inspiring with dedication true. For this achievement, our gratitude is due, leading us forward towards knowledge light. Your guidance are constant light, always illuminating the right. Your patience and patience never fail. Great achievement you have made. In every difficulty and every challenge, we have our sir, our guiding star. With heartfelt thanks, our heads we lay every single day. Hats off to our principal sir. Let's all stand up and give big applause to our principal sir. Let's all sing nation. To honor our committee members, please. வினோத் சார், வினோத் சார், வினோத் சார், அது விழுந்துருச்சு. ஸ்மார்ட் பில் சாங்ஸ் போட்டு விட்டு